நீ சொன்னதெல்லாம் சரிதாங்கண்ணு. என் பையனுக்கு எது சரியா இருக்கும், எது நல்லதா இருக்கும்னு தான் நான் யோசிச்சிருக்கேனே தவிர அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது நான் யோசிக்கலையே கண்ணு. ஆபீஸ்ல அந்த பொண்ணு முன்னால் அவமானப்பட்டு நின்னதை பார்த்ததும் என்னால தாங்க முடியல கண்ணு. அதனாலதான் கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். ஆனா அப்படி கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது கண்ணு. நாளைக்கே அந்த ஆபீஸுக்கு போய் அந்த கமிஷனர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரேன். பா, நீங்க இப்ப அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லப்பா. இல்ல கண்ணு, மன்னிப்பு கேட்கறதுனால செஞ்ச தப்பு சரியாகும்னா மன்னிப்பு கேட்கறதுல தப்பு இல்ல கண்ணு. மன்னிப்பா? அப்படி கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமும் இல்லை கண்ணு. பசங்களெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் தோள்ல தூக்கிட்டு சுமக்கணும். அது மூலமா உலகத்தை அவன் பார்க்கணும். ஆனா தோளுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறமும் தோல்லையே வச்சிருந்தான் பாத்தியா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இப்பதான் கண்ணு எனக்கு புரியுது. பா, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. இல்ல கண்ணு, உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு உன்னை இறக்கி விடாம கையிலேயே வச்சிருந்தேன் பாத்தியா, அதான் தப்பு. உன்னை இறக்கி நடக்க விட்டு உன் இஷ்டப்படி ஓட விட்டு இருக்கணும். அதெல்லாம் செய்யாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்க அண்ணன். இனிமே அந்த மாதிரி கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன். பா, என்னப்பா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? என் விருப்பம், என் ஆசை எனக்கு எதுவுமே கிடையாதுப்பா. உங்க விருப்பம் தான் என்னோட விருப்பமும்பா. தெரியுங்க அண்ணன், எனக்கு நல்லா தெரியும். நீ என் மேல எவ்வளவு அன்பு, பாசம், மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்ணு. கண்ணு, என் கண்ணு வழியா நீ உலகத்தை பார்த்தது, என் மனசு வழியா நீ வாழ்க்கையை பார்த்தது, என் புத்தி வழியா நீ மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும் கண்ணு. உன் கண்ணு வழியா, உன் மனசு வழியா, உன் புத்தி வழியா நீ இந்த உலகத்தை பார்க்கணும் கண்ணு. உன் வாழ்க்கையை நீ வாழணும். நீ சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அது போதும் கண்ணு. மாமா, என் கண்ணை திறந்து வச்சுட்ட கண்ணு. என்ன பெத்த தாயே வந்து எனக்கு புத்தி பந்தி சொன்ன மாதிரி என்னையே எனக்கு புரிய வச்சுட்ட. சரி கண்ணு, நான் என் ஆபீஸுக்கு போறேன். அந்த கமிஷனரை பார்க்கறேன். அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தி இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அவங்கள வர சொல்லி கேட்டுக்கிறேன். என்ன கண்ணு சொல்ற? சரிங்க மாமா, அவங்கள விசேஷத்துக்கு கூப்பிடுங்க. அவங்க இந்த வீட்டை, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பார்க்கட்டும். நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கட்டும். என்ன புடி முட்டை, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கமிஷன்லாம் ஒன்னும் கூப்பிட வேணாம். நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏன் கூப்பிட வேண்டாம்னு சொல்றீங்க? அவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க தானே சின்னதா. அண்ணி, என்ன சொல்றீங்க? நம்ம கூட வேலை பாக்குறவங்கள நம்ம குடும்பம்னு நினைக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே சொல்ற. ஏகண்ணு, அண்ணன் சொல்றதுதான் சரி. கமிஷனர் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா அவங்க மனசு மாறுறதுக்கும் உன் மேல இருக்க கோபம், ஆத்திரம் எல்லாம் தீர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல கண்ணு. ஆமாங்க மாமா, கண்டிப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணு, அவங்களுக்கு உன் மேல எந்த விஷயத்துல கோபம் இருந்தாலும் சரி, அதை நாம சரி பண்றோம். சரியா? சிலகளே, அதிக நேரம் இல்ல, ஒரே நாள் தான் இருக்கு. எல்லா ஏற்பாடையும் பண்ணும். நகைக்கு சொல்றதுல இருந்து சமயக்காரன் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணுவோம். வா, வந்துடுறோம் கண்ணு. புலிமுட்டை, நீ அப்பா கிட்ட அப்படிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு என்ன ஆச்சு அண்ணா? ஏன் திடீர்னு அப்பா கிட்ட அப்படி பேசுன?
நியாயமா பார்த்தா இதெல்லாம் நீங்க சொல்லிருக்கணும். நீங்க பேசாம இருந்ததுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். நீங்க பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய விஷயத்த தெளிவா பேசிருந்தீங்கன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்திருக்காதுல்ல. இல்ல புலிமுட்டை, அது வந்து இப்போ இல்ல, எப்பவுமே நீங்க பேச மாட்டீங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டுதான் உங்க சார்பா நானாவது பேசி ஆகணும்னு தான் மாமா கிட்ட எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட மறைக்காம இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வேலையை தொடர்ந்து பார்க்கணும், ஆபீஸ்க்கு போகணும்னு ஆசை தானே? எதுக்காக மனசுக்குள்ள ஒண்ணும் வெளியில ஒண்ணா இருக்கீங்க? தயவு செஞ்சு மாமா கிட்ட இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்தாலும் சரி, இல்ல யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, உங்க மனசை திறந்து வெளிப்படையா பேசுங்க சின்னதா. ஓடுற தண்ணிய பாத்துட்டே இருந்தா தாக அடங்கிடுமா? சாப்பிடாமலே இருந்தாதான் பசி அடங்கிடுமா? அந்த தண்ணிய 2 கையால அள்ளி குடிக்கணும், அப்பதான் தாகம் அடங்கும். பசி வந்தா சாப்பிடணும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் சின்னதா. நீங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? நீங்க இப்படி இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டது உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையும் சேர்ந்துதான் பாதிக்கப்படும். நான் குறிப்பா யாரையும் சொல்லலங்க சின்னதா, பொதுவாதான் சொன்னேன். என்ன இவ ரம்யாவோட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒருவேளை இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழாம இருக்கிறனால தான் இப்படி சொல்றாளோ? சின்னதா, உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கு வேலைக்கு போறது இஷ்டம் தானே? அதை ஏன் கிட்டயாச்சும் ஒத்துக்கங்க சின்னதா. எனக்கு வேலைக்கு போக இஷ்டம்தான், ஆனா அத அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஆனா என் மனசுல இருக்கிறதா நீ சொன்ன புலிமுட்டை. ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக நான் மாமா கிட்ட அப்படி பேசலங்க சின்னதா. நீங்க மனசு சங்கடப்பட்டுட்டே இருக்க கூடாதுன்னு தான் நான் பேசினேன். ஆபீஸ் விஷயத்துல மட்டும் இல்ல, வீட்டு விஷயத்திலயும் நீங்க ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும் சின்னதா. நீ என்ன சொல்ற புலிமுட்டை? மாமா ஏற்பாடு பண்ற தாலி பெருக்கி போடுற விசேஷம் இப்ப தேவையா? அத மாமா கிட்ட வேண்டான்னு உங்களுக்கு சொல்ல தோணலையா? இல்ல இல்ல புலிமுட்டை, கல்யாணத்தப்போ நான் உன் கழுத்துல தாலி கட்டினப்போ நான் என்ன மனநில இருந்தேன்னு எனக்கே தெரியல.